தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் விளையாட்டு திருவிழாவிற்கு இந்தியாவிலே முதல்ல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வருகை தந்து துவக்கி வைப்பது இதுதான் முதல் தடவை. நம்முடைய சங்கத்திற்கும் விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொள்வது, நீதிபதி அவர்கள் கலந்து கொள்வது, மாண்புமிகு உயர் திரு பி பாலாஜி ஐயா அவர்கள் கலந்து கொள்வது எங்களுடைய மகிழ்ச்சி அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களின் மகிழ்ச்சியாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இன்று இவர் வருகை தந்து இந்த புத்துணர்வு வழங்கியுள்ளார். இதே போல மற்ற மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிபதிகள், சபார்டினேட் ஜட்ஜஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அனைவரும் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் குமாசாக்களை அரவணைக்க வேண்டும் என்று இந்த நம்முடைய சங்கத்தின் விளையாட்டு திருவிழாவில் 2026 ஐயா மூலமாக இந்த ஒரு சின்ன பதிவு செய்கிறோம். அதே போல நம்முடைய விளையாட்டு திருவிழாவுக்கு வருகை தந்திருந்த உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு உயர் திரு பி பாலாஜி ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய ராஜன் அவர்கள் இனிப்பு பெட்டி வழங்கி வருக வருக என அனைவரின் கைத்தட்டலுடன் வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்திற்கு விளையாட்டு திருவிழாவை வருகை தந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நம்முடைய சங்கத்தின் தலைவராகிய நானே பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நடுவராக செயல்பட உள்ள இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காலையில் காஃபி டீ கொடுப்பதோட ஒரு இனிப்பு கொடுத்து வருக வருக என வரவேற்கிறோம். தலைமை நடுவராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் திரு டில்லிகுமார் அவர்களுக்கு ஜட்ஜிக்கு ஐயா நீதிபதி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் இனிப்பு பெட்டி வழங்கி வரவேற்பார்கள். தலைமை நடுவராக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு இணை நடுவர் தேவைப்படும். ஆகவே ஒரு சிவில் ஒரு கிரிமினல், டில்லிகுமார் அவர்கள் சிவில், ஒரு கிரிமினல் வழக்கறிஞர் கமலேஷ் காந்தி அவர்களை இணை நடுவராக இந்த விளையாட்டு போட்டியை இருவரும் இணைந்து நடத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த விளையாட்டு நிகழ்வு என்பது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. பாலாஜி பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது இந்த விளையாட்டு திருவிழா என்பது இங்க ஒரு ஜாம்பான் உட்காந்து இருக்கார், நம்ம சங்கத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய ராவ் அவர்கள், வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள். அவர் தான் இந்த விளையாட்டு போட்டியை நம்ம சங்கத்தில் முதல்ல துவக்கி வச்சாரு. அப்போ நடக்கும்போது வந்து டோட்டல் மேன் ஆஃப் த மேட்ச், அதாவது நடந்த போட்டியில் எல்லாமே மொத்த கப்பு நான் தான் வாங்கினேன். அப்போ வந்து ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிபுல்லா வந்திருந்தாரு. அவர் கேட்டார், எப்பா எல்லா கப்பும் நீங்கள் வாங்கி போயிட்டு மற்றவங்கலாம் இல்லையா சார், அடுத்த போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டேன், இந்த ஒரு போட்டி மட்டும்தான் சொல்லி அவர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதே போல் அதுக்கப்புறம் நடைபெற்ற போட்டியெலாம் கலந்துக்கல. அதே போல் அந்த விளையாட்டு நிகழ்வில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வர அவர்கள் நடத்திய விளையாட்டு திருவிழாவில் கிரிக்கெட் போட்டி. அந்த கிரிக்கெட் போட்டியில் என்னென்னா 2 டீம் விளையாடுது. கேப்டனாக எதிரணி வெங்கடேஸ்வராவும், அதே போல் ஆப்போசிட் கேப்டன் நான். அந்த டீமில் இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட மிஞ்சிடுச்சு அந்த இடம். அவ்வளோ க்ரௌடு, அசோசியேஷன் ஃபுல்லாக ரவுண்டு கட்டி உக்காந்துறாங்க. ராவ் ஜெயிப்பானா கிருஷ்ணகுமார் ஜெயிப்பானா, பயங்கர இரிட்டேஷன் நல்லா இருந்தது. அதாவது ஆல்கஹாலோட அங்கே நடந்தது, ஆல்கஹால் பிரியாணியோடன்னு வச்சுங்களேன். உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ வெறித்தனமாக அந்த மேட்ச் நடந்தது. கடைசி பால் வரைக்கும் சீரியஸாக தான் அந்த மேட்ச் போச்சு. கடைசியாக வந்து ஆண்டவன் அருளால் எங்களுடைய அணிகள் ஜெயித்தோம். அப்போ முன்னாள் தலைவர் பாலாஜிலாம் எங்கள் அணியில் இருக்கார், ரொம்ப பிரமாதமாக அவரும் ஆடினார். ஸோ அவருக்கு இந்த மலர் நினைவுகளை இந்த இடத்துல பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் அழைப்பை ஏற்று சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இன்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் உயர் திரு வெங்கடேஸ்வர ராவ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், தலைவர் என்னை ரொம்ப புகழ்ந்துட்டாரு. இன்னைக்கு தலைமை தாங்கிய ஆனரபிள் ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவர்களுக்கு இங்கே வந்ததுக்காக உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் நன்றி. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்.
ஆஷிப்பை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக நான் எவ்ரி சாட்டர்டே கோயிலுக்கு போகிறது வழக்கம். எவ்ரி சாட்டர்டே கோயிலுக்கு போகிறது வழக்கம். ஆனால் இந்த வாரம் போகலை, போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போவேன். அதுக்கு முன்னாடி இவரை நான் வந்து ஏன் அந்த ஸ்தானத்தில் வந்து சொல்கிறேன்னா, நாம் இன்றைக்கி அட்வொகேட்ஸாக இருக்கிறதுல ஒரு பெருமை என்னென்னா, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இன்டர்வியூ ஆர்டர் கிடைக்குமான்னு ஒரு டவுட்டு. அதை வந்து இந்த கோர்ட்டுக்கு போனோம்னா ஒரு இன்டர்வியூ ஆர்டர் கண்டிப்பாக உண்டு. அது எத்தனை பேர், ஏன்னா நான் வந்த காலத்தில் எஸ் சுவாமிதுரை, அப்புறம் ஆர் பாலசுப்ரமணியம், அப்புறம் கேபி சிவசுப்ரமணியம், அதுக்கப்புறமா ரீசெண்டாக வெங்கட்ராமன்ஜி, அதுக்கப்புறமா ஐயாவை தான் பார்க்குறேன். ஏன்னா இது உண்மையிலேயே அது ஒரு பெருமையான விஷயம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கூட, அவர் பிடிசிஆர்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா இன்னொரு ஜட்ஜி வந்தாங்க, ஒரு ஸ்டே கிடையாது. ஆஷிப் ரொம்ப வருத்தப்பட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயன்றது இன்னைக்கு வந்து ரொம்ப அது சொல்ல சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர் கோர்ட்டுக்கு போனோன்னா எல்லா ஜூனியர்ஸும் விரும்புகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு கிளைண்ட்ஸுக்கும் சரி அட்வொகேட்ஸுக்கும் சரி அதனால வர்றது என்னன்னா ஒரு ஆர்டர் உண்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்டர் உண்டு 2 பேருக்கும். அதுக்கு என்ன, அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வருதுன்னா அது யாருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சினாக்கா அட்வொகேட் அசிஸ்டன்ஸ் தான், உங்களுக்கு தான். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தானே நிறைய கேஸ் போடுவீங்க, நீங்களும் கூட இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த விஷயம் சொன்னேன். அப்புறம் லாட்சிப் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க இந்த தலைவர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போது அத்தனை ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்களுக்காக. அதனால் இவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நான் சொல்ல நினச்சா அவர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக, எனக்கு அவங்களுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். நான் இங்கே தலைவராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 9 வருஷம் இருந்த காலத்தில் தான் முதல்ல காஸ்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தேன். ஜட்ஜஸ் சேம்பரில் போய் பார்த்து எல்லாத்தையும். அது வந்து இப்போ ஓரளவுக்கு, ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஜட்ஜஸ் வந்து ஜஸ்டிஸ் ரகுபதி என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்படியாவது உங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வர மாதிரி காஸ்ட்டு போடுறேன். அந்த நேரம் சொன்னார், ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. ஆனால் அவர் போட்டார் காஸ்ட்டெல்லாம். நிறைய ஜட்ஜஸ் கிட்டத்தட்ட 27 ஜட்ஜஸ் கிட்ட போட்டாங்க. ரெகுலராக 500, 1000, 2000 அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தாங்க. ஏதாவது ஒரு பெரிய காஸ்ட் இவங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஆம் வெரி ஹாப்பி. டாக்டர் வந்திருக்காங்க இன்னைக்கு. நான் கூப்பிட்டு வந்தேன், ஏன்னாக்கா இது நான் வளர்ந்த ஒரு இடம். அதனால் எல்லாரையும் பரிச்சயப்படணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். லிபிகா அட்வொகேட்டு கேவி சுந்தரன் சார் ஆஃபீஸில் ஜூனியராக இருக்காங்க. 2 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக என் கிராண்ட் டாட்டோட தான் வந்தேன்னு நினச்சேன். அவங்க இன்னைக்கு அந்த தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் டாட்டோட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதில் பெருமை தானே, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த விளையாட்டுக்கு சும்மா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இன்று மிகவும் சிறப்பாக உயர்நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் டி வெங்கடேஸ்வரராவ் அவர்களுக்கு நம்முடைய நீதிபதி அவர்கள் இனிப்பு பெட்டி வழங்கி சிறப்பிப்பார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று நடுவராக வந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டில்லிகுமார் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நீதிபதி ஐயா அவர்கள் இனிப்பு பெற்று வழங்குவார். கொடுத்தாச்சா? அப்போ அடுத்த ஸ்பீச்சு தான். ஒரு சில வார்த்தைகள் டில்லிகுமார் ஐயா அவர்களை பேச வேண்டும் என்று அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் பி பாலாஜி அவர்களுக்கு வணக்கம். சார் அட்வொகேட்டாக இருக்கும்போது நான் பிரமிச்சு பார்த்துருக்கேன். இப்போ ஜட்ஜானதும் பிரம்மாண்டமாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. நீங்கள் இந்த சங்கத்துக்காக ஏதாவது செய்வீங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்க. மற்ற எல்லாருக்கும் நன்றி. ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லணும்னா, தயவுசெய்து சண்டை போடாதீங்க. ஜட்ஜஸ் கிட்ட வந்து லாஸ்ட் டைம் என்ன நடந்தது நினைக்க தெரியும். 2 நிமிஷத்தில் எப்படிங்க 18 பாயிண்ட் லீட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். கபடி போட்டியில் பிளேயர்ஸே 6 பேர் 7 பேர் தான் இருப்பாங்க. அதை ஒரு அலிகேஷனை என் மேலே வச்சிங்க. 2 நிமிஷத்தில் 18 பாயிண்ட் எடுக்க முடியும்னா சொல்லுங்கள். நான் உடனே நீங்கள் ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கேம்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கத்தாதீங்க, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி கேம் ஒன்று கபடி போட்டியோ எந்த நடந்தால் வெளியே இருந்து கத்தாதீங்க. அது மட்டும் கீப் அப் பண்ணுங்கள். கொஞ்சம் டீசெண்டாக நடந்துங்க. நன்றி.